ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜெயகாஷ் விஜயன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆஃப்டர் பொங்கல் ஹாலிடேஸ் நம்ம வீடியோஸ் இப்போ ஆக்டிவாக இருக்குது. நானும் பொங்கல் கொண்டாட கிளம்பிட்டேன் என்னோடய நேட்டிவ்க்கு. ஆனால் போகலை, வீட்டிலையே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய நேட்டிவை கொண்டாடுறதுக்கு நான் சென்னையிலே இருந்து என்னோடய பொங்கலை நான் கொண்டாடினேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. தமிழர் திருநாள வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு கேம் நான் பார்த்துட்ருந்தேன். ஸோ அதிலேருந்து 3 நாள் அப்படி சம்திங் டைம்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டு எங்களை விட்டுட்டு போனேன். எங்களோட ஃபேமிலியில் பாதி பேர் வில்லேஜுக்கு நேட்டிவ்க்கு போயிட்டாங்க. நான் தான் போகல. ஸோ கூப்பிட்டாங்க, நான் போகல. நான் இங்கேயே இருந்திருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் அப்படி சம்திங் காரணமாக அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் போகிறது போங்க, போகாத இருங்க. என்னோடய விருப்பத்தை நீங்கள் தலையிடாதீங்க. ஸோ சாரி, கேமரா மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் போகிறது போங்க, போகாது உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சென்னையிலே இருந்துட்டேன். மற்றவங்க எல்லாம் வில்லேஜுக்கு போயிட்டாங்க. நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னு சொன்னால், ஜாலியாக இருந்தது. ஊரில் போயிருந்தேன்னா லேட்டாக தான் சாப்பிட்ருப்பேன். எல்லாமே லேட்டாக தான் நடந்திருக்கும். ஆனால் இந்த முறை எல்லாமே பர்ஃபெக்ட். அதுக்கு தான் ஊருக்கு போகக்கூடாது அப்படின்றது. ஸோ வாங்க, ஜேவி டாக்ஸு பொங்கல் அன்னைக்கு 2 பொங்கல் டேஸ்லேயும் நம்மளோட ஜேவி டாக்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த எஸ்டர்டே, அதுக்கப்புறம் நேற்று முன்தினம் காணும் பொங்கல் அன்னைக்கு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். சண்டே, இந்த 3 டேஸில் இல்லை வீடியோ. ஸோ அதனால் விட்டுட்டேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, ஜேவி டாக்ஸில் பொங்கலுக்கு அப்புறம் நான் வந்து இந்த எபிசோடை நடத்துகிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, பொறுமையாக இருங்கள். எல்லா விஷயங்களும் சுலபமாகிவிடுவதற்கு முன்பு கடினமானவை. எது நமக்கு கடினம், எது நமக்கு ஹார்ட் ஒர்க், ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, நம்ம எது டேக் இட் ஈஸி, இதெல்லாம் ஒரு சுலபம். இது எனக்கு சப்ப மேட்ருப்பா, இந்த விஷயத்தை நான் ஏன் செய்யணும், இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. நம்ம சப்ப மேட்ருன்ற ஒரு ஐட்டத்தை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம்ல, அதுதான் கடினம். பொறுமையாக இருக்கணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்புக்கு வருது. அந்த வாய்ப்பை நம்ம தேடி போகிறோமா இல்லையா? ஒரு சிலர் தேடி போகிறோம். ஆனால் நம்மளில் ஒருவர் அதை போக மாட்டாங்க, கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆர்டர் உனக்கு தானே வருது. ஸோ நீ இந்த விஷயத்தை செய்யாத, பண்ணாத. அப்போது எந்தெந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும்னு கூட நமக்கு விவஸ்தை இருக்க மாட்டேங்குது சொல்லிட்டு அவங்க அப்படி நினைக்கிறாங்க. நம்ம பொறுமையாக இருக்கிறதுனால தான் நமக்கு ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே வந்து சேருது. ஆல் ஹார்ட் ஒர்க்கும் இருக்கிறது, ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்குது. நான் ஏன் இதை சொல்லிட்டு ஸ்பெஷலாக நான் ஏன் சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னால், ஜேவி டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தேடி பார்த்து வரக்கூடியது அவ்வளோ ஈஸி கிடையாது. எது சுலபம்? இப்போ நான் ஒரு விஷயத்தை எடுக்கிறேன், ஒரு திங்ஸ் நான் வாங்குகிறேன், அது எனக்கு எப்படி இருக்குது நான் நினச்சி போகலாம். அது ஈஸி தானே, சப்ப மேட்ரான ஐட்டம் தானே, நம்ம போகலாம். ஆனால் அதுலேருந்து தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த சப்ப மேட்ரான விஷயமே நமக்கு ஆப்போனண்ட்டாக மாறும்னா அது எவ்வளோ பெரிய ஏமாற்றுக்குரிய விஷயமாக பார்க்கப்படுறது பார்த்துக்கோங்க நீங்களே. ஒரு விஷயத்தை நம்ம இப்போது உங்களுக்கு நான் புரிய வைக்கிற மாதிரி தான் சொல்கிறேனே. எனக்கு காரே மைண்டில் ஓடிட்டு இருக்கிறதுனால காரே எக்ஸாம்பிள் என்ன, டிராக்டர். நான் ஒரு விவசாயிங்க, உண்மையிலே கிடையாது, இருந்தோம் அப்படி கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு விவசாயி.
எனக்கு 2 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் நான் பயிர் வைக்கிறேன். அந்த பயிர் வைக்கிறதுல என்ன ஆகுது, காய் வருது. நான் தக்காளி விவசாயம் பண்ணுறேன். தக்காளி, அதுக்கப்புறம் பல விஷயத்த நான் விவசாயத்தில் பண்ணுறேன். அந்த 2 ஏக்கரில் 2 ஏக்கர்னு சொல்ல முடியாது, ஒரு புத்து மதிப்பாக 1 ஏக்கர் அதில் நான் விவசாயம் பண்ணுறேன். ஸோ அந்த விவசாயத்தில் எனக்கு என்ன பெனிஃபிட், அதில் நான் பயிர்னால் நெல் பயிர் வைக்க முடியும், சம்பா பயிர் வைக்கிறேன், பல விஷயத்தில் நான் செய்கிறேன். ஆனால் என்கிட்ட வரும் அது அதுக்கான கொள்முதல் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. கொள்முதல்னால் இப்போ நம்ம அரிசி வாங்குவோம்ல, அந்த அரிசியை யாரும் வாங்க மாட்டுறாங்க. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். சரி, இன்னொரு நாள் வருது. அப்போது நான் என்ன பயிரிடுறேன்னா, பீன்ஸை பயிர் வைக்கிறேன். எல்லா அறுவடையும் முடிஞ்சிச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. பீன்ஸை பயிர் வைக்கிறேன். எனக்கு என்ன ஆகிடுது, அதில் நஷ்டம். பீன்ஸை இவ்வளோ விலைக்கு கொடுத்து, இப்போ 60 ரூபாய்க்கு, இப்போ நம்ம கடையில் பீன்ஸ் எவ்வளோ வாங்குகிறோன்னா எனக்கு ரேட்டு தெரியல, நான் வாங்கினா தான் எனக்கு தெரியும். ஒரு 50 to 25 rupees 1 kilo அப்படின்னு ½ kilo சம்திங் வாங்குவாங்க. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிலோ பீன்ஸ் வந்து ஒரு 20 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 25 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போது எனக்கு கிடைக்க வேண்டிய லாபம் எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியாது. ஏன்னா பிஸ்னஸுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். ஸோ ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். அதனால் எனக்கு அவ்வளோவா சொல்ல தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், கம்மியான விலைக்கு விற்றுடுறேன். மார்க்கெட்டில் 25 ரூபாய்க்கு 1 கிலோ பீன்ஸ்னால் நான் என்ன பண்ணுறேன், 10 ரூபாய்க்கு விற்கிறேன். 10 கொள்முதல் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போங்க என்கிட்ட, மார்க்கெட்டில் விற்கிற அதை நீங்கள் மார்க்கெட்டில் 25 ரூபான்னு விற்றுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது, நஷ்டம். பீன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பீன்ஸ் தானேப்பா, நஷ்டம்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் என்கிட்ட சொன்னதுனால நான் பயிர் வைக்கிறேன். ஆனால் என்னோடய சொந்தக்காரங்க அதில் ஒரு சிலர் நல்லதாக இருப்பாங்க, கெட்டவங்களாகவும் இருப்பாங்க. யாருக்கு தெரியும்? அவங்க நல்லது சொல்கிறாங்கன்னு எனக்கு அவ்வளோ அப்போ தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க நல்லது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதிராக இருக்கிறாங்க, நான் வளர்றது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை நம்ம தட்டி கழிச்சிட்றேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பீன்ஸை விளைய வைக்காத, அது உனக்கு நஷ்டத்தில் தான் போய் முடியும்னாங்க. ஏன் முடியும்? நான் கேள்வி கேட்டேன், எதுக்கு முடியும், ஏன் முடியும்? உங்களால் நல்ல வார்த்தையை வாயில் வரலன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிடுங்க ப்ளீஸ். இந்தமாரி அப்போ சாபம் விடாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சாபம் விடாதீங்க. சரி, நீங்கள் கேடு கட்டினா போப்பா, நான் உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்கிறேன், நீ இப்படி பண்ணா அதுக்கு நான் என்னத்தை பொறுப்பாகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் என்ன பொறுப்பாக இருக்கிறது? ஸோ அதை விட்டுடுப்பா அப்படின்னு அவங்க நான் ஒத்துக்கலையே. ஏன் தொழிலை நீங்கள் பொறாமப்படுறீங்கன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் அவங்க அன்னைக்கு சொன்னது எனக்கு இன்னைக்கு புரியுது, அவங்க ஏன் அன்னைக்கு அப்படி சொன்னாங்கன்னு. காரணம், இப்போ 10 ரூபாய்க்கு நான் பீன்ஸை விளைய வச்சு 10 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணி எனக்கு நஷ்டத்தில் தான் போய் முடிஞ்சிருக்கு. லாபம் ஒன்றும் வரலை. லாபம் இருந்தால் தானே நான் சந்தோஷப்படுறதுக்கு. லாபம் ஒன்றுமே இல்லை. அப்போ நான் ஏன் சந்தோஷப்படணும்? அப்புறம் அவங்க ஒரு சம்டைம்ஸ் அவங்க மேலே எனக்கு கோவம் வந்துருச்சு. இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோடய குடும்பம்லாம் நல்லவங்க தான். ஸோ நான் அதாவது அவங்க சொல்கிறது தானே நடந்திருக்கு. அவங்க வாய் இது பழிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுனால அவங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிச்சிருச்சு. அவங்க வாய்னா கருணாக்கு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதிலேருந்து என்ன புரியுது? ஆனால் நானே உணர்ந்தேன்,
உணர்ந்தேன். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, இந்த பீன்ஸு நீ விளைய வைக்காத, உனக்கு அது நஷ்டத்தில் தான் போய் முடியும்னு சொன்னாங்க. நான் அதை கேட்கல, ஆனாலும் அது நஷ்டத்தில் தான் போய் முடிஞ்சது. நான் அதை சுலபம்னு நினச்சேன், பொறுமையாக இல்லை, சுலபமாக இருக்கிறத நினச்சேன். ஆனால் அது ரொம்ப கடினம்னு அப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. நான் வேறு யாரையும் நான் மென்ஷன் பண்ணலை, என்னையே நான் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு தான் அவங்கக்கிட்ட நான் கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட அவ்வளோ பீன்ஸு அந்த நிலமும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலம் கூடிய சீக்கிரத்தில் வரும், அவ்வளவுதான் இருக்குங்க. அது இன்னும் என் பேருக்கு மாறல. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய கதை. நான் அதை சொன்னோம்னா நம்ம ஒரு மீட்டிங்கை போட்டு அந்த மீட்டிங் டைமை தான் நான் ஸ்பீச்சாக பொலிட்டீஷியன் மாரி என்னோடய கதைங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஸோ நான் அதை விட்டுடுறேன். ஸோ நான் பீன்ஸை விளைய வச்சதுனால ஃபஸ்ட்டு நான் விவசாயம் பண்ணி நெல்லை அறுவடை, நெல்லை நாற்று நட வச்சு நெல்லை பயிர் வச்சா நான் எனக்கு நல்லா தானே இருந்திருக்கும். நான் ஏன் திடீர்னு பீன்ஸில் களத்தில் இறங்கினேன், பீன்ஸை விளைய வைக்கணும்னு? எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, நான் இறங்கினேன். எனக்கு ஒரு ஆர்வம், ஒரு அது மேலே கொஞ்சம் பீன்ஸை பயிர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் களத்தில் இறங்கினேன். பட் ஆனால் அந்த பீன்ஸே என்னை தூக்கி வாரி போடணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படி தாங்க நம்மளோட தொழில்லையும் நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது. நம்ம பொறுமையாக இல்லை, நான் பொறுமையாக இருந்திருந்தேன்னா, யோசித்து பார்த்துருந்தேன்னா, அவங்க சொன்னதை நான் யோசித்திருந்தேன் என்று சொன்னால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அவங்க சொல்கிறத கேட்டதுன்னா நான் வேறு எதனா விளைய வச்சுட்டு போயிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் வந்திருக்காது. புரியுதுங்களா? நஷ்டமும் வந்திருக்காது. நோ ப்ராப்ளம்ஸ். பட் ஆனால் அவங்க சொல்கிறத கேட்காம நான் சொன்ன அந்த சுலபம்னு சொல்லிட்டு நான் பண்ணதுனால தான் எனக்கு இவ்வளவு நஷ்டமாச்சு. அதுதான் நம்ம சொந்தக்காரங்க யார் சொன்னாலும் அதை கேட்காத அந்த ஒரு கன்ஃபியூஷனில் தான் நம்ம வருவோம். இவங்க நல்லவங்களா, இவங்க கெட்டவங்களா, இவங்க மைண்ட் வாய்ஸை நம்ம எப்படி கேட்ச் பண்ண முடியும்? மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணுற அளவுக்கு இவங்க அந்த அளவுக்கு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுடுறது. இவங்களோட மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணுறதுக்கே நமக்கு போதும்னு ஆகுது. இன்னும் நான் எத்தனை பேர் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணி முடிக்கிறது? ஸோ நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, மக்களே, பொறுமையாக எல்லா விஷயத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஆல்வேஸ் நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அது அசால்ட்டு ஜுஜுபி மேட்டர்ப்பா, டேக் இட் ஈஸி அந்த ஒரு டாப்பிக்கில் நம்ம விட்டோம்னா நமக்கு போடுறது கோவிந்தா தான். கோவிந்தா போட்டு போயிடும். ஸோ பொறுமையாக இருங்க. சுலபமாக இருக்கிற விஷயத்த அது ரொம்ப கடினமாக இருக்கும்னு நீங்கள் யோசித்து அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஜுஜுபின்னு சொல்லிவிட்டு அதில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அது கடினம் நஷ்டம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி வருந்தாதீங்க ப்ளீஸ். அதுக்காக தான் நான் என்னையே ஒரு எக்ஸாம்பிளாக, இந்த கேரக்டரையே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு நல்ல ஒரு கண்டென்ட், இந்த வீடியோ நாளைக்கு சாட்டர்டேவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்லோட் ஆகும். பொங்கல்னால் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன், வீடியோ போடணும் அது போடணும் அப்படின்னு. ஸோ சாட்டர்டே உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகும். சண்டே இருக்காது, அதையும் நான் சொல்லிட விரும்புகிறேன். சண்டே இருக்காது கைஸ், சண்டே நம்மளோட வீடியோ இருக்காது. மண்டே டு சாட்டர்டே மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் வில் பி அவைலபிள். நோ சண்டே ஆஃப்டர் நோ அந்த இது இருக்காது. ஸோ நம்மளோட ஜேவி டாக்ஸை நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். பொறுமையாக இருந்து சுலபமான விஷயம்னு சொல்லிட்டு எந்த விஷயத்துலையும் இறங்கி அதில் நஷ்டப்பட வேணாம். அது ரொம்ப கடினம். இட்ஸ் மேபி ஆட், அது ரொம்ப கடினமானவை, பார்த்துக்கோங்க. உங்களில் ஒருவன் இந்த ஜெய் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோட ஜேவி டாக்ஸ் போட்காஸ்ட் இப்போ ஜெய் டிவியோட ஸ்பாட்டிஃபை மற்றும் யூடியூப் மியூசிக் ஆப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. கேட்டு மகிழுங்கள்.
Listen JAV Talks podcast available now of JTV Spotify and YouTube Music app. Enjoy listening the podcast.